ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கற்றல் களஞ்சியம் சேனல். 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முழு ஆண்டு தேர்வு ஏப்ரல் 2026ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 1 பாரதம் அன்றைய நாற்றங்கால். இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 4 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. குறிவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தாரா பாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்களை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு மாணவர்கள் செய்ய வேண்டியவை பற்றி சிந்தித்து எழுதுக. இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 1 பாஞ்சை வளம். இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 8 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. குறிவினால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டைகள் பற்றி கூறுக. செகண்ட் கொஸ்டின், பாஞ்சாலங்குறிச்சியின் இயற்கை வளம் எத்தகையது. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. இந்த 2 கொஸ்டின் நிச்சயமாக நம்ம எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், பாஞ்சாலங்குறிச்சியின் வீரத்துக்கு சான்றாகும் நிகழ்வுகள் பற்றி எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 1 தமிழ்நாட்டில் காந்தி. இந்த உரைநடையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 12 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. குறிவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காந்தியடிகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் முதலில் ஏன் நுழையவில்லை. செகண்ட் கொஸ்டின், காந்தியடிகளுக்கு தமிழ் கற்கும் ஆர்வத்தை ஏற்படுத்திய நிகழ்வை கூறுக. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க. சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காந்தியடிகளின் உடை மாற்றத்திற்கு காரணமாக அமைந்த நிகழ்வினை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 1 வேலு நாச்சியார். இந்த துணை பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 16 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட நிகழ்வை சுருக்கமாக எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 1 சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 19 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. குறிவினால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுட்டு எழுத்துக்கள் என்றால் என்ன, அவையாவை. செகண்ட் கொஸ்டின், அகவினா புறவினா வேறுபாடு யாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. இந்த 2 கொஸ்டின்லேருந்து நிச்சயம் கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ அந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பக்கம் 20 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுத கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பக்கம் 21 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழ்காணும் தலைப்பில் கட்டுரை எழுத கொடுத்துருக்காங்க. தேசிய ஒருமைப்பாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 பராபரக்கண்ணி. இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 25 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும். செகண்ட் கொஸ்டின், இன்ப நிலை எப்போது வந்து சேரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் பராபரக்கண்ணியில் தாயுமானவர் கூறுவன யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். இந்த செய்யிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்யுள் தாங்க. எல்லா கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 நிலம் பொது. இந்த உரைநடையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 29 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. குறிவினால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்,
விலை கொடுத்து வாங்க இயலாதவை என சியாட்டல் கூறுவன யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், நிலத்திற்கும் செவ்விந்தியர்களுக்கும் உள்ள உறவு யாது? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீர்நிலைகள் குறித்து சியாட்டல் கூறியுள்ளவற்றை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 பாதம். இந்த துணை பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 33 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. பாதம் கதையை சுருக்கி எழுதுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இயல் 2 நால்வகை சொற்கள். இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 35 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல் என்றால் என்ன, செகண்ட் கொஸ்டின் சொற்களின் வகைகளை எழுதுக. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பக்கம் 36 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிப்புகளை கொண்டு கதை எழுத கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழ்காணும் தலைப்பில் கட்டுரை எழுத கொடுத்துருக்காங்க. அறம் செய்ய விரும்பு. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். எக்ஸாம் வந்துடும். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 திருக்குறள். திருக்குறளில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 40 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பிற உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும். தேர்ட் கொஸ்டின் ஈகை பற்றிய வள்ளுவரின் கருத்து யாது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 3 ஆசிய ஜோதி. இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 45 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அரசனாலும் செய்ய முடியாத செயல் எது. தேர்ட் கொஸ்டின் ஒரு நாளும் விட்டு செல்லாதது எது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் உலகம் முழுமையையும் எப்போது ஆள முடியும்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் எல்லா உயிர்களும் மகிழ்வோடு வாழ புத்தபிரான் கூறும் அறிவுரைகள் யாவை? நிச்சயமா எக்ஸாம் வந்துருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 3 இளைய தோழனுக்கு. இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 48 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் தோல்வி எப்போது தூண்டுகோல் ஆகும்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா பூமி எப்போது பாதையாகும்? இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 3 மனித நேயம். இந்த உரைநடையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 52 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாரால் உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது. செகண்ட் கொஸ்டின் வள்ளலார் பசிப்பிணியை நீக்க என்ன செய்தார். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அன்னை தெரேசா கண்ணீர் விட காரணம் யாது? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் கைலாஷ் சத்யார்த்தி நோபல் பரிசு பெற தூண்டுகோலாக அமைந்த இளமை கால நிகழ்வு யாது? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 4மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நம்ம எதையுமே விட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 4 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 3 முடிவில் ஒரு தொடக்கம். இந்த துணை பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 55 எடுத்துங்க. இதில் மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. முடிவில் ஒரு தொடக்கம் என்ற தலைப்பின் காரணம் குறித்து எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 3 பெயர் சொல். இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 58 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினால பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் இடுகுறி பெயர் என்றால் என்ன. தேர்ட் கொஸ்டின் காரண பெயர் என்றால் என்ன. இந்த ரெண்டு நிச்சயம் ஒரு கொஸ்டின் எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அறுவகை பெயர் சொற்களை எழுதுக. செகண்ட் கொஸ்டின் அறுவகை பெயர் சொற்களுக்கும் எடுத்துக்காட்டுகள் தருக. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பக்கம் 59 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழ்காணும் தலைப்புகளில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து கவிதை எழுத கொடுத்துருக்காங்க. இந்த 3 டாபிக்ல இருந்தே நிச்சயம் ஒன்று வந்துடும். ஸோ இந்த 3ஐயும் நீங்கள் படிச்சிங்க.
பக்கம் 60 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதுக கொடுத்துருக்காங்க. நூல்கள் அனுப்ப வேண்டி பதிப்பகத்தாருக்கு கடிதம் எழுதுக. நிச்சயமா நம்மளுடைய எக்ஸாம் வந்துருங்க. இந்த கடிதத்தை நீங்கள் அவசியம் படிச்சுங்க. முழு ஆண்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. அப்போதான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.